டே 13 ஆஃப் ரமதான் சீரீஸ். நோம்புன்றது எதுவும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த ஹதீஸை ஃபுல்லா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆதம் மகனோட எல்லா செயலும் அவனுக்குரியது, ஆனா நோன்பு எனக்குரியது, நானே கூலி தருகிறேன். நோன்பு ஒரு கேடயமாகும். இன்னும் நோன்பு வச்சிருக்கிற நாள்ல கெட்ட பேச்சு பேசக்கூடாது, கூச்சல் போட்டு கத்தக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு. இன்னும் யாராவது நம்மள சண்டைக்கு இழுத்தா நான் ஒரு நோன்பாளின்னு சொல்லணும். யோசிச்சு பாருங்க, பசியும் தாகத்தையும் தாங்குறது மட்டும் நோன்பு இல்ல. நம்மளோட நாக்கு, கோவம், தேவையில்லாத செயல்களை கண்ட்ரோல் பண்றதும் நோன்பு தான். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கு. ஒண்ணு நோன்பு திறக்கும் நேரம், இன்னொன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கும் நேரம்னு. நம்மளால பசியை கூட தாங்கிக்கலாம், ஆனா நம்மளோட பேச்சை கண்ட்ரோல் பண்றதுதான் இங்க சேலஞ்சே. அதனால இந்த ரமதான்ல சாப்பாடை மட்டும் அவாய்ட் பண்ணாம வீணான பேச்சுக்களையும் அவாய்ட் பண்ணணும். அப்போதான் நாம வைக்கிற நோன்பு மறுமை நாள்ல நமக்கு ஒரு கேடயமா இருந்து பாதுகாக்கும், இன்ஷா அல்லாஹ்.